எங்களின் குழந்தை பருவத்தை அழகாக்கியதற்கு நன்றி என உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் அனிமேஷன் படங்களுக்கு உயிர் கொடுத்த கலைஞருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யார் அந்த கலைஞர், இந்த உலகிற்கு அளித்த படைப்புகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தொலைக்காட்சிகள் வளர்ச்சிக்கு பின் குழந்தைகளுக்கு விருந்தளிக்கும் வகையில் கற்பனை கதைக்களங்களையும் கதாபாத்திரங்களையும் உருவாக்கி சித்திரங்களை நடிக்க வைத்த பெருமை அனிமேஷன் உலகின் பிதாமகன் என்று போற்றப்படும் ஜப்பானின் சுடோமோ ஷிபயாமாவையே சேரும். உலகெங்கும் உள்ள வீடுகளின் வரவேற்பு அறையில் குழந்தைகளை அசையாமல் உட்கார வைத்ததுடன் சித்திர கதாபாத்திரங்களை தங்களில் ஒருவராக நினைக்க வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கு உண்டு. இவர் இயக்கிய டோரிமான் வரிசையில் வெளியான 22 திரைப்படங்கள் குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டது. டோரிமான் மட்டும் இன்றி நிண்டாமா ரந்தாரோ, ஷின்சான் போன்ற புகழ்பெற்ற அனிமேஷன் தொடர்களில் உள்ள கதாபாத்திரங்களாகவே மாறிய குழந்தைகள் செய்த சேட்டைகள் அம்மாக்களின் பிபியை எகிர செய்துள்ளது. தூங்கி எழுந்ததுமே டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு டிவியை ஆன் செய்ததும் கேட்கும் ஷின்சான் தீம் இசை அடுப்பங்கரையில் இருந்த அம்மாவிற்கு தலைவலியை உண்டாக்கிவிடும். அப்புறம் என்ன, கரண்டி அடியை தாங்க முடியாமல் அப்பாக்கள் டிவியை விலைக்கு விற்ற சம்பவங்களும் உண்டு. குறிப்பாக டோரிமானாக தன்னை நினைத்துக் கொண்டு அலமாரிக்குள் புகுந்து தூங்குவது, அங்குள்ள துணிகளை கண்ணா பின்னாவென்று கலைத்து போட்டுவிட்டு கப்சிப் என்று குழந்தைகள் அனிமேஷன் தொடரை பார்த்துவிட்டு செய்த அட்டகாசங்கள் யாராலும் மறக்க முடியாது. சாப்பாடு வேணா, அம்மா அப்பா வேணா, ஷின்சான் மட்டும் போதும், 24 மணி நேரமும் டிவி முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறியே என்ற அம்மாக்களின் சப்தங்கள் கேட்காத வீடுகளே இல்லை என்ற அளவிற்கு இந்த அனிமேஷன் தொடர்கள் குழந்தைகளை அடிமைப்படுத்தின என்றால் மறுப்பதற்கு இல்லை. டோரிமான் தொடரை 1984 முதல் 2005 வரை இயக்கியுள்ள ஷிபாயாமா அதில் இயந்திர மனிதனுக்கும் இரு சிறுவனுக்கும் இடையிலான உறவை உன்னதமாகவும் நகைச்சுவையாகவும் காட்டியிருப்பார். பழைய மாதிரி மாத்திரத்துக்கு இந்த ரிட்டன் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணா போதும். திரும்பவும் கிரீம் பஃபா மாறிடுச்சு. ஆனா இதோட ஷேப்பை மாத்தினா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அப்படிலாம் சொல்லிடாதப்பா. என்ன பண்ற? அனுச்சிடு. அதேபோல் ஷின்சான் தொடரில் 5 வயது சிறுவன் சமூகத்தை எள்ளி நகையாடும் விதமாகவும் அதே சமயம் குடும்ப உறவுகளின் பிணைப்பை எடுத்து கூறும் வகையிலும் எடுத்துரைத்திருப்பார் இயக்குனர். ஷின்சான், அப்ப நான் வரேன். ஆனா வாலிபால் விளையாடினா ஜாலியா இருக்கும் ஷின்சான். ஆமா, இப்போ சர்வீஸ் போடுவேன். நீ எதுக்கு? ஷின்சான், இப்படி கிடையாது. உன்னோட கையால தான் நீ அடிக்கணும். கையால தான் அடிக்கணுமா? எங்க இன்னொரு தடவை போடு பாப்போம். இந்தாங்க புடிங்க. அவ்வளவுதான். இன்னொரு தடவை. இந்தாங்க இன்னொரு தடவை அடிச்சு காட்டுங்க. முடிஞ்சா இது. என்னது ஒலிம்பிக்ஸா? நான் ஒன்ன விளையாட சொன்னா நீ என்ன விளையாட வைக்கிறியா? இவனை விளையாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் சிறுவர்களின் கதையான நிண்டாமா ரந்தோராவும் உலகளவில் வெற்றி தொடராகவே அமைந்தது. அதுபோல எனிவேர் டோர் என்ற தொடரில் காட்டப்படும் கதவின் சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கதவை திறந்தால் அடுத்த வினாடியே அந்த இடத்தில் இருப்பீர்கள். தொடரில் காட்டப்படும் சிறுவன் நோபிட்டா தூங்கி வழிந்து பள்ளிக்கு தாமதமாகும் போது டோரிமான் இந்த கதவை எடுத்து வைப்பான். பெட்ரூமில் கதவை திறந்தால் நேராக கிளாஸ் ரூமுக்குள் போய் விடலாம். அந்த அளவுக்கு கற்பனை கதவை உருவாக்கிய பெருமை இயக்குனருக்கு உண்டு. தன்னால் வரையப்பட்ட உருவங்களுக்கு அனிமேஷன் மூலம் உயிர் கொடுத்த ஷிபாயாமா 1979 தொடங்கப்பட்ட டோரிமான் தொடரை 1984 முதல் 2005 வரை தானே இயக்கி உலகம் எங்கும் ஒளிபரப்பு செய்தார். இவரின் சித்திர படங்கள் 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆசிய நாடுகள் மட்டும் இன்றி ஐரோப்பாவிலும் வரவேற்பு அறைகளில் தனி இடத்தை பெற்றது. இவரது 50 ஆண்டுகளுக்கும் மேலான கலை பயணத்திற்காக 2012ஆம் ஆண்டு ஜப்பானிய கலாச்சார விவகாரங்கள் துறையிடமிருந்து ஏஜென்சி ஃபார் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் என்ற அனிமேஷன் துறைக்கான உயரிய விருதை பெற்றார். 2018ஆம் ஆண்டு டோக்கியோ அனிமேஷன் விருது விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1978இல் அஜியாடோ என்ற அனிமேஷன் ஸ்டுடியோவை தொடங்கி பல இளம் கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். ஒரு நல்ல அனிமேஷன் என்பது வெறும் சித்திரம் அல்ல,
அது பார்வையாளர்களின் இதயத்தோடு பேசும் ஒரு உணர்வு என்று கூறிய அந்த சுட்டி இயக்குனர் கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்து உலகமெங்கும் அவர் விட்டு சென்ற டோரிமான் எனிவேர் டோர் என்ற தொடரின் மூலம் உருவமில்லா உருவகங்களாக வாழ்ந்து வருகிறார். பலரது குழந்தை பருவத்தின் கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்த கடவுள் உயிரிழந்த செய்தி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான இதயங்களை உருக்கியது. அவரது தூரிகைகள் ஓய்வெடுத்தாலும் அவர் உருவாக்கிய பாத்திரங்கள் உலக ரசிகர்களோடு இணைந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகளாய் நாம் இருந்த சமயம் நோபிடா அழுதபோது நாமும் அழுதோம். ஷின்சான் சுட்டி குறும்புகள் செய்தபோது சிரித்தோம். சித்திரங்களை உருவாக்கி நம்மை சிரிக்கவும் அழவும் வைத்த அந்த அனிமேஷன் உலகின் பிதாமகன் மறைந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளின் நினைவுகளில் வாழ்கிறார். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.